எந்த மையினால் இருக்கலாம், ஆனால் இந்த மை வேண்டாம். இது கீழ்ப்படியா மை. இந்த மையை நம்மை விட்டு விலக்குவோம். 32ஆம் நாள் வேண்டா விருந்தாளியில் கீழ்ப்படியாமை அப்படிங்கிற விருந்தாளியை நாம் கவனிப்போம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1-13 வசனம் வரை. வார்த்தையும் செயலும். எந்த சிறப்பு சலுகையும் மோசே குடும்பத்திற்கு வழங்கப்படவில்லை. நம் தேவன் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. தேவன் சொல்வதை கேட்போம், தேவன் செய்ய சொல்வதை செய்வோம், தேவன் காட்டும் வழியில் நடப்போம். நம்ம பாடுறோம் இல்லையா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவர் சொல்வதை சொல்வோம், ஆண்டவர் செய்ய நினைப்பதை செய்வோம், ஆண்டவர் போக வேண்டும் என்று சொல்வதை நாம் கேட்டு போவோம். பெரிய பதவியில் இருந்தாலும் ஊழியராகவே இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமான ஒன்றாகவும் அடிப்படையான ஒன்றாகவும் இருக்கிறது. தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் செய்யும் சிறிய தவறால் இழந்துவிடக்கூடாது. இந்த கீழ்ப்படியாமை என்கிற வேண்டா விருந்தாளியை நம்மை விட்டு விலக்குவோம்.